நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஏப்ரல் 15 முதல் ஏப்ரல் 21 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் என்பதை பார்க்கலாம். வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க. ஏன்னு சொன்னால் மேஜராக எல்லா கிரகங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்ல நிலையில் சஞ்சாரம் செய்கிறது. அதாவது முதல்ல 10க்கும் 11க்கும் உடைய சனி பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு பகவான் ராசியில் இருக்கிறார். 5க்குடைய சூரியன் ராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். இப்படி பல நிலைகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த வார கிரகங்கள் அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில், உத்தியோகத்தில் பல திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம். ஒரு சிலருக்கு தொழிலில் ஒரு சில இடமாற்றங்கள் ஏற்படும், அதனால் அனுகூலங்கள் கிடைக்கும். இல்லை ஒரு சிலர் தொழிலையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் அதுவும் ஒரு சிறப்பான ஒரு யோகத்தை தரும். அதாவது தொழிலை விரிவாக்கம் செய்யலாம் அல்லது தொழிலை வேறு தொழிலை மாற்றலாம். இந்த தொழில் சரியில்லை அப்படின்னு அந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போ லாபம் இரட்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருப்பதால் நீங்கள் உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை செய்யலாம். கண்டிப்பாக தொழிலில் இரட்டிப்பு வருமானம், இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டு நல்லா சந்தோஷமாக வேலை பார்க்கலாம். மேலதிகாரி, சக ஊழியருடைய ஆதரவுகள் கிடைக்கும். சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு, இப்படி உங்களுக்கு பல சலுகைகள் காத்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. தொட்டதெல்லாம் தொடங்கும். இவ்வளோ நாளும் போராடி ஜெயிக்க முடியல, ஆனால் இப்போ போராடவே தேவை, ஜெயிக்கக்கூடிய ஒரு அம்சம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்கள் ராசிநாதனே 11ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாமே தொழிலை பற்றி, தொழில் பண்ணுறீங்கன்னா தொழிலை பற்றி, உத்தியோகம் பார்க்குறீங்கன்னா உத்தியோகத்தை பற்றியே சிந்தனையாக இருந்து அதில் முனைப்போடு ஈடுபட்டு வெற்றி வாய்ப்பை பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. 5ஆம் இடத்து அதிபதி சூரியன் 1ஆம் இடத்தில் இருப்பது சரிதான் என்றாலும் கூட சனி பார்வையில் இருப்பது சில பிரச்சனைகளை தரக்கூடிய அமைப்பு. அதாவது பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும். படிக்கிற இடத்துல இல்லை பிள்ளைகள் வேலை பார்க்குற இடத்துல இடர்பாடுகள் வரும். அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைச்சல்கள் வரலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி உங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரியனை சனி பார்ப்பது என்பது அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்கள், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள் அத்துணை பேர்களும் இந்த வாரம் கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும். கூடுதல் உழைப்பு தேவைப்படும். அதே நேரத்தில் ஒரு சில பிரச்சனைகள், இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் அதை சகித்து கொண்டு வேலையை பார்க்கணும். ஏன்னா சூரியனை சனி பார்க்கிறது. தந்தைக்கு கூட சமூகத்தில் அவப்பெயர் வரலாம். தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். இந்த குருவை சனி பார்ப்பது என்பது இந்த நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு சில பிரச்சனைகள் எழும்பும். எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு. அதாவது குருவை சனி பார்க்கிறது, 3ஆம் பார்வையாக பார்க்கறதால நிதித்துறையில் இருக்கிறவங்களுக்கு
சில பிரச்சனைகள், நீதித்துறையில் பணியாற்றக்கூடிய வழக்கறிஞர்கள், ஜட்ஜஸ் போன்ற அதில் மற்றும் இதர பணியாளர்கள் இவங்கெல்லாம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக பணியாற்ற வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குலதெய்வத்தின் பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பூர்வ புண்ணிய அமைப்பின்படி நீங்கள், அதாவது சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், மற்றபடி உங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபாடு காட்டுபவர்கள் அனைவர்களுக்கும் ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரமாக இது அமையப்போகிறது. பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நீங்களும் இந்த வாரம் பொறுத்தவரையிலும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சந்தோஷமாக வலம் வரக்கூடிய ஒரு வாரம். பூர்வீக சொத்து பிரிச்சிக்க வேணும்னு விருப்பப்பட்டால் பிரிச்சுக்கலாம். குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக இல்லாதவர்களுக்கு, தடைப்பட்டவர்களுக்கு இப்போ குழந்தை பேர் அமைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த 6ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். எதிரிகள் ஓடி ஒழிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். மற்றபடி இந்த 8ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் ஒரு சிலருக்கு அசிங்கம், அவமானங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க. அடுத்தவங்க பிரச்சனைகளை மூக்க நுழைக்காதீங்க. பஞ்சாயத்து பண்ணுறேன், இல்லை அவங்களுக்கு நல்லது செய்ய போகிறேன்னு போய் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். மற்றபடி வெளியூர், வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். கண்டிப்பாக சாதிப்பீங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். ஒரு சிலர் தீர்த்த யாத்திரை அல்லது இந்த இன்ப சுற்றுலா அப்படின்ற பேரில் நீங்கள் வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லதே நடக்கும். உத்தியோகத்திலையும் சிறப்பான ஒரு அம்சம் கண்டிப்பாக இருக்கிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் செவ்வாய் பகவான் 5ஆம் வீட்டை 5ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்ப்பதால் இடம் விற்பது, வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். ராகு 12ல் இருக்கார். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம். 2-7 கூடிய சுக்கிரன் உச்சநிலையில் இருந்தாலும் அவர் ராகுவின் பிடியில் இருக்கிறதால கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு பிரகாசம் நிறைந்த ஒரு வாரமாக இருந்தாலும் சின்ன சின்ன இடர்பாடுகளும் இடையூறுகளும் வரும். வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு கூட வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை வரும். சில இடர்பாடுகள், இடையூறுகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் நீங்கள் ரொம்ப சந்தோஷகரமாக, வெற்றிகரமாக இந்த வாரத்தை நீங்கள் செலுத்துவீர்கள். அதே நேரத்தில் கிரகங்கள் அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த ராகுவுக்கு துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. கித்திகை 2, 3, 4 பாதங்கள். ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ரிஷப ராசியினுடைய அதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பது மாபெரும் சிறப்பு. ஆனால் ராகுவோடு இருப்பது சிறப்பல்ல. ராகுவின் பிடியில் இருக்கிறார். 12ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். 11ஆம் இடத்து அதிபதி குரு 11ல் இருக்கிறார். சூரியன் 4க்குடைய சூரியன் 12ல் இருக்கிறார். 10ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் 10ல் ஆட்சி பீடம் 7க்குடைய செவ்வாயோடு இணைந்திருக்கிறார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் சிறப்பாக இருப்பதால் இந்த ரிஷபராசிக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். நிச்சயமாக சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். ராசிநாதன் 11ல் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. அந்த ராகு இல்லைன்னு சொன்னால் உங்களை பிடிக்க முடியாது.
அச்சீவ் பெரிய லெவலில் நீங்கள் ரீச் ஆவீங்க. அதுலேயும் இந்த லக்னாதிபதி 11ஆம் இடத்தில் இருந்தால் எண்ணிய செயல் ஈடேறும், தொட்டதெல்லாம் தொடங்கும். கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ரெகக்னேஷன், ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய உங்கள் திறமையை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். ஆனால் ராகுவோடு இணைஞ்சதால் சில பிரச்சனைகள் அது சரியாக சிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 2ஆம் இடத்து அதிபதியும் உங்களுக்கு 11ல் தான் இருக்கார். பண வரவு இருக்குது, குடும்பத்தில் நிம்மதி இருக்குது, சந்தோஷம் இருக்குது, குதூகலம் இருக்குது. ஆனால் ராகுவின் பிடியில் இருக்கிறதால எல்லாம் இருக்கிற மாதிரி தான். மற்றபடி 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வண்டி வாகனங்கள் பழசை விற்றுட்டு புதுசு வாங்குவீங்க. சொத்து பத்து ரியல் எஸ்டேட்டில் வேலை பார்க்குறவங்க, ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். சொத்து பத்தில் அதாவது வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டம் துறவு வாங்க, ஏதாவது ஒன்றுத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டம். பிள்ளைகளை உயர்கல்விக்கு படிக்க அனுப்பி வைப்பீங்க. அதுதான் ரொம்ப முக்கியமாக முத்தாய்ப்பான ஒரு விஷயம். கல்விக்காக நல்ல மனசு நிறைஞ்ச மனசோடு நல்ல தாராளமாக உங்களை தகுதிக்கு மீறி நீங்கள் பிள்ளைகளை சந்தோஷமாக படிக்க வைப்பீங்க. இந்த 4ஆம் இடத்து அதிபதி 12ல் போய் உட்காந்துருக்கார். 4க்குடையவன் 12னா தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு பகையுணர்ச்சியாக இருப்பார்கள். தாயினால் செலவுகள் ஏற்படும், மருத்துவ செலவாக கூட இருக்கலாம். மற்றபடி உங்களுக்கு 5ல் கேது இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துல படிப்பு நல்லா படிப்பாங்க. ஆனால் படிக்கிற இடத்துல பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள், இன்னல்கள் வரலாம். இல்லை உங்களுக்கும் அவங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரலாம். மற்றபடி பூர்வீக சொத்தில் யாராவது ஆட்டையை போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டை, பங்காளிங்க சண்டைன்னு ஏதாவது போயிட்டுருக்கோம். குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு போங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணிவிட்டு போங்க. எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயிடத்தான் போகும். 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவி உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம். அல்லது அவங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. உடம்பு முடியாமல் போகலாம், மருத்துவ செலவு வைக்கலாம். நண்பர்கள் விரோதமாக மாறுவார்கள். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளும் உங்களுக்கு விரோதத்தன்மையோடு இருப்பார்கள். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனைகள் வரும். மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து, நகை நட்டு, லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். இந்த 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். சூப்பருங்க. இந்த ரிஷபத்தில் பிறந்த அன்பர்கள் படித்து முடிச்சுட்டு 1 வருஷமாக 2 வருஷமாக வேலைக்கும் போல, தொழிலும் பண்ணலை, சும்மா உட்காந்துருக்காயா, சுற்றி தெரிஞ்சிக்கிட்டு இருக்காயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வராது. ஏன்னா அவன் இப்போ தொழில் ரீதியாக தொழில் ஏதாவது பண்ணலாம், இல்லை உத்தியோக ரீதியாக அவன் என்ன வேலைக்கு முயற்சி பண்ணுறானோ அது கிடைக்கும். ஆனால் பிஸி ஆகிடுவார். இந்த ரிஷபத்தில் பிறந்த அன்பர்கள் யாரும் வெட்டியாக சுற்றிட்டு இருக்க முடியாது. நிச்சயமாக பிஸி ஷெட்யூல், ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 10ல் இருக்கிறதால உங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது அவங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு தொழில் ரீதியாக உதவக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, செவ்வாய் அங்கிருந்து 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பதால் ரியல் எஸ்டேட், அதாவது நீங்கள் வீடு வாங்க, மனம் வாங்க, தோட்டம் வாங்க எது நினைக்கிறீங்களோ உங்கள் அபிலாஷை கண்டிப்பாக நிறைவேறும். சுக்கிரன் உச்சநிலையில் இருக்கிறார். இருந்த போதிலும் ராகுவின் பிடியில் இருக்கிறார். இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்.
வேலை வாய்ப்பு கிடைச்சா சம்பளம் சரியாக திருப்திகரமாக இருக்காது. சம்பளம் திருப்தியாக இருந்தால் வேலை வாய்ப்பும் கிடைச்சி சம்பளமும் திருப்தியாக இருந்தால் உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் இருக்காது. ரொம்ப உங்கள் திருப்திக்கு உங்கள் ஃபுல் விங்கில் வேலை பார்க்க விட மாட்டாங்க. உங்கள் திறமை வெளிப்பாடு ஆகாது. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு குறைபாடுகள் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு இந்த சூரியன் 12ல் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தைக்கு இடர்பாடுகள், தந்தையால் செலவினங்கள் ஏற்படும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக ஓரளவுக்கு கிரகங்கள் நன்மையை தரக்கூடிய அமைப்பு. தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம் சிறப்பாக இருக்குங்க. இந்த இரும்பு சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனிஸ் வரைக்கும் சிறப்பாக சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. தொழிலாளிலேருந்து முதலாளி வரைக்கும். இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட், நிலக்கரி சுரங்கம், அதில் வேலை பார்க்கக்கூடியவங்களும் சிறப்பாக வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு. இந்த புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த மீடியா மற்றும் பத்திரிகை துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் ஒரு பொக்கிஷமான ஒரு வாரமாக அமையப்போகிறது. நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2 பாதங்கள், 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? கிரகங்கள் நல்ல பலனை தருமா? 11ஆம் இடத்துல குரு இருக்கார், சூப்பர். 3ஆம் இடத்து அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி சூரியன் உச்ச நிலையில் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசிநாதன் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். சனி பகவான் ஆட்சி பீடம் கும்பத்தில் இருக்கிறார். கிரகங்களுடைய சஞ்சார நிலையும் குரு பகவானுடைய பார்வை நிலையும் மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வாரம் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சிறப்பாக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமான்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரே ஒரு மைனஸு, ராசிநாதன் 10ல் இருக்கிறது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் ராகுவோடு இணைஞ்சிருப்பது ஒரு மைனஸ். அதாவது உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாகத்தான் இருக்கும். அதில் முனைப்போடு ஈடுபாடு இருந்து நல்ல வெற்றி வாய்ப்பை பெறணும்னு நினைப்பீங்க. ஆனால் அதில் சில இக்கட்டான சூழ்நிலை, இடர்பாடுகள், இன்னல்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கும். 10ல் ராகு இருந்தால் பிரம்மாண்டத்தை கொடுப்பார். ஆனால் முன்பின் முரணாக இருக்கும். நீங்கள் நினைக்கும் போது அது நடக்குமா? நடக்காது. அதுவாக தானாக நடக்கும்போது நடக்கும். எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்கும். 10ல் ராகு இருந்தால் உங்கள் தொழிலில் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். கடன் கேட்குற இடத்துல கடன் கிடச்சி அதை அப்படியே மொத்தமாக நீங்கள் 5 லட்ச ரூபா எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா 10 லட்ச ரூபா வந்தால் வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறீங்க? தொழிலில் தான் போட போகிறீங்க. அப்போ இன்புட்டு கண்டிப்பாக இருந்தால் அவுட்புட் கிடைக்கும். இருந்த போதிலும் இந்த ரொம்ப பிஸி ஷெட்யூலாக இருப்பீங்க. அதாவது உணவு உண்ண நேரம் இல்லை, உறங்க நேரம் இல்லை அப்படின்ற அளவுக்கு இந்த 10ல் பாம்பு இருக்குதுன்னு சொன்னால் அப்படி ஒரு பிஸி ராசிநாதனும் இருப்பதாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் 5க்குடைய சுக்கிரனும் அங்கே தான் இருக்கார். குலதெய்வத்தினுடைய பிளெஸ்ஸிங்கும் உங்களுக்கு இருக்குது. பிள்ளைகளுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக அமையப்போகிறது. இந்த 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும். இளைய சகோதர சகோதரிகள் உங்கள் வீட்டுக்கு அவங்க வர, நீங்கள் அவங்க வீட்டுக்கு போக பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஒரு சிலருக்கு குறுகிய தூர பிரயாணம் ஏற்பட்டாலும் அது அனுகூலத்தை தரும். 4ஆம் இடத்துல கேது இருக்கிறார். 4ல் கேது இருந்தால் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு நடக்குமா அப்படின்னா நடக்கும். ஆனால் பாதியில் நின்று போய் வண்டி பழுதாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மன உளைச்சல் ஏற்படும். என்ன சவாரி கிடைக்கிற மாதிரி கிடச்சிது, பாதியில் நின்று போய் செலவு வச்சிருச்சப்பா அப்படின்ற அளவு இருக்கும். தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். ஏன் வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று வச்சுருப்பீங்க. ஒரு மாதத்துக்கு இவ்வளோன்னு ஒரு 1000மோ 2000மோ ஒதுக்கி வைப்பீங்க. அது இந்த ஒரு வாரமே காலி ஆகிடும்.
ஏன்னா எலக்ட்ரிக் ஒயர் போயிடுச்சு, ப்ளம்பிங் ஒர்க்கு செய்யணும், டோர் தாப்பால் போயிடுச்சு, அப்புறம் ஃப்ளோரிங் போயிடுச்சு. இப்படி பல கம்ப்ளைண்ட் இருக்கும், பல பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் எதை தான் எடுத்து செய்கிறது? எதாவது ஒன்று செய்யுங்க. எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சிங்கன்னா செலவு ரெட்டிப்பாகும், உங்களுக்கு விழிப்பெதுங்க வைத்திடும், நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். அதனால் எச்சரிக்கையோடு இருங்க. 5ஆம் இடம் குரு பார்வை இருக்கிறது. குலதெய்வத்துடைய பிளெஸ்ஸிங் இருக்குது. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், மற்றபடி உங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபாடு காட்டுபவர்கள் எல்லோருக்குமே ஒரு சந்தோஷமாக செயலாற்றக்கூடிய ஒரு வாரம். நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. 5ஆம் இடத்தை குரு யாருக்கு பார்த்தாலும் அவங்க சந்தோஷமாக இருப்பீங்க. எது பிரச்சனைகள் இருந்தாலும் வெளியில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரியா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். மற்றபடி 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். எதிரிகளால் தொல்லை ஏற்படும். அதே நேரத்தில் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்பெதுங்க வைத்திடும். தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அப்படின்னு சொல்கிறோம். யாராவது ஒருத்தருக்கு மாற்றி ஆஸ்பத்திரி செலவு வைக்கும். மற்றபடி திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய காலகட்டம். நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் நன்மைகள் செய்யக்கூடிய காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது மிக மிக சிறப்பு. புண்ணிய சனி, பாக்கிய சனின்னு சொல்லலாம், பாக்கிய சனின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு சிவகடாட்சம் என்பது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். சிவனின் அருளால் நீங்கள் சிவனை எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. தந்தை உங்களுக்கு அனுசரணையாக அனுகூலமாக இருப்பார்கள். பாக்கிய நிறைவுகள் சிறப்பாக கிடைக்கும், பாக்கியங்கள் கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு கோயில் குளங்களுக்கு போவீங்க, தான தர்மங்கள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடம் கலைத்துறை, சினிமாத்துறை, மீடியா துறை, பத்திரிகை துறை, கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, தனியார் துறையில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஆடிட்டர்கள், ஜோதிட அறிஞர்கள், அனைவர்களுக்குமே இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். 10ல் ராகு இருக்கிறது சிறப்பு, புதன் இருக்கிறது சிறப்பு, சுக்கிரன் இருக்கிறது சிறப்பு. சுக்கிரன் உச்சமடைகிறார். இருந்தாலும் ராகுவோடு இணைஞ்சிருக்கிறதால அவ்வப்பொழுது சில இடர்பாடுகள், இன்னல்கள் வரும். இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாரம். ஜெயிக்கிறீங்களா? கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. நல்ல லாபம் கிடைக்கும். மற்றபடி தந்தையால் அனுகூலம், அரசாங்கத்தால் ஆதாயம் உங்களுக்கு. இந்த குரு 11 இருக்கிறது. தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது, தொடாததெல்லாம் தொடங்கப் போகிறது. சனி பார்வை இருப்பதால் இந்த டாக்குமெண்ட் பிரச்சனைகள் ஏதாவது ஒரு சிலருக்கு ஏற்படலாம். மற்றபடி நீதித்துறையில் பணிபுரிபவர்களுக்கும் பிரச்சனைகளுக்கும், தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. உயர் அதிகாரிகள், அரசாங்கத்தில் உயர் அதிகாரிகளாக இருப்பவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இந்த வாரம் வேலை பார்க்கணும். மற்றபடி பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். கடக ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. ஒரு 2.25 நாள் ஒரு ராசியிலிருந்து அவர் சஞ்சாரம் செஞ்சு பலனை தரப்போகிறார். உங்களை பொறுத்தவரையிலையும் அது தினக்கோள்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இந்த ராசியில் பார்த்திங்கன்னா புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கி இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா? இந்த ராசி கடகராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒரு உங்களை நீங்களே அதை ஐயோ ரொம்ப அஷ்டமத்து சனியாச்சே, பிரச்சனையாச்சேன்னு அது ரொம்ப ஃபீல் பண்ணல, டெப்த்தாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது அந்த அளவுக்கு நீங்கள் சனி பகவான் அவருடைய வேலையை அவர் செய்யத்தான் போகிறார். அஷ்டமத்து சனி இருக்கத்தான் இருக்குது. அசிங்கம், அவமானங்கள் வரக்கூடிய நிலை, எச்சரிக்கையாக தான் வேலை பார்க்கணும். இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் சிறப்பாக இருப்பதால் நிச்சயமாக இந்த கடகராசி அன்பர்கள் ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. பாருங்கள், குரு பகவான் 10ல் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. பணவரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கக்கூடிய காலம். ஆனால்
7ஆம் இடத்து அதிபதி 8ல் இருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும். அவங்க நல்லா இருப்பாங்க. அவங்க வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்கும். அதே நேரத்தில் அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வந்து ஆதாயமாக அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். உதாரணமாக ஆசிரியர், வழக்கறிஞர்கள், ஜோதிடர்கள், இப்படி வாக்கினை சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், இது போன்ற அன்பர்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக ஒரு சொல் வெல்லுன்ற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப நல்ல நிலைக்கு ரீச் ஆகக்கூடிய, இவ்வளோ நாளாக எங்கேப்பா இருந்த நீ அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்கள் திறமைகள் வெளிப்பாடாகும். நல்லாயிருக்கும். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். 3ஆம் இடத்தில் கேது இருக்க கொடுத்து வைக்கணும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நல்லது செஞ்சாலும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். இந்த 4ஆம் இடம் பண வரவு சிறப்பாக இருக்குன்னா இப்போ 4ஆம் இடம் அதை வச்சு எதாவது பண்ணித்தானே ஆகணும். இப்போ பிள்ளைகளை கல்விக்காக சேர்த்து விடுவீங்க, நல்ல உயர்கல்வி படிக்க வைப்பீங்க. அவங்க என்ன கோர்ஸில் சேரணும்னு நினைக்கிறாங்களோ அதில் சேர்த்து விடுவீங்க. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். அசையா சொத்துக்கள் ஒரு சிலர் வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, பூமி வாங்கலாம், வீடு வாங்கலாம், ஃப்ளாட் வாங்கலாம், வீடே கட்டலாம். ஏதோ உங்கள் அபிலாஷை என்னவோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றி கொள்வீர்கள். 4ஆம் இடம் சுகஸ்தானம் சிறப்பாக இருப்பதால் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் ரொம்ப சுகவாசியாக இருக்கப் போகிறீர்கள். அதில் 1% கூட இதுவும் கிடையாது. 6ஆம் இடம் ஆரோக்கிய ஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது. அப்போ ஆரோக்கிய நிறைவு ஏற்படும். சுகவாசியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள். குறை ஒன்றும் இல்லை. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸு தான் இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். உங்களை பொறுத்தவரையிலையும் வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் வரும். தாராளமாக கிளம்புங்க. இதுதான் உங்களுக்கு தருணம், இதுதான் வாழ்க்கை. இப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. கண்டிப்பாக வெளிநாடு போகணும்னு ஒரு நிலை இருந்தால் நீங்கள் கிளம்புங்க. கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு பாருங்கள், இந்த 5ஆம் இடத்தை சனி பார்க்குறார். 5ஆம் இடம் அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பார்க்குறதால பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். பிள்ளைகள் படிக்கிற இடத்துல வேறு யாராவது இடைஞ்சல்கள், இடையூறுகள் கொடுக்கலாம். பூர்வீக சொத்து வாங்கி வச்சுருக்கிற சொத்து பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். கொஞ்சம் இந்த 5ஆம் இடம் என்பது ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்த சனி பார்க்குறாருன்னா சந்தோஷம் போயிடுச்சு, சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க, மூட் அவுட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் தடை ஏற்படக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷம் வாய்ந்த ஒரு வாரம். ஆனாலும் உங்கள் திறமைகள் வெளிப்பாடாகுமானா நீங்கள் வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஆனால் வேலைவாய்ப்பு கிடைச்சா சம்பளம் கிடைக்கிறது லேட்டாகும். இல்லை சம்பளமும் கிடைச்சிச்சின்னு சொன்னால் உங்களுக்கு உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை வராது. ஏன்னா ராகு இருக்கிறதால, சுக்கிரன் ராகு சேர்றதால ஏதோ ஒரு டைலூட், ஒரு எண்ணங்கள் வெற்றி அடையாது, பூர்த்தி அடையாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வேலைவாய்ப்பு கிடைக்கும், சம்பாத்தியம் கிடைக்கும், எல்லாமே இருக்கும். மற்றபடி பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட வேலைவாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். ஆனால் நாட் அப் டு த மார்க். உங்கள் திருப்திக்கு இருக்காது. ஆனால் ஏதோ ஒரு குறைவு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். இந்த 10ஆம் இடத்துல 2 சூரியன் இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறதால அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் IAS, IPS, IFS, அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், உயர் அதிகாரிகள் எச்சரிக்கையோடு பணியாற்ற வேண்டும். மற்றபடி தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம். தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு, தந்தைக்கு சமூகத்தில் அவப்பெயர் ஏற்படலாம். மற்றபடி எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். டாக்குமெண்ட் ப்ராப்ளம் ஒரு சிலருக்கு, டாக்குமெண்ட்டில் பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் ஒரு சிலருக்கு
வேலை விஷயங்களில் ஒரு சில இடமாற்றங்கள், தேவையில்லாத ஒரு சில இடமாற்றங்கள், இல்லை தொழிலே வந்து இடத்த மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், கணபதியை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சூரிய பகவான் மேஷத்தில் உச்ச நிலையில் குருவோடு இணைந்திருப்பது மிக மிக சிறப்பு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, ராசியை குரு பார்க்குறார். ராசிநாதன் உச்சநிலை பெற்று குருவோடு இணைந்திருப்பது மிக மிக சிறப்பு. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நினைக்கிறத சாதிக்க முடியும். ஒரு அற்புதமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாமே வந்து சிறப்பாக அமையும், பாக்கியமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு இந்த கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கினை கண்டிப்பாக பெறுவீர்கள். 2ஆம் இடத்தில் கேது இருப்பது சரியில்லாத ஒரு சூழல். ஆதலால் உங்களை பொறுத்தவரையிலையும் குடும்பத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இந்த வார கிரகங்கள் சிறப்பான பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பான பலனையே பெறுவீர்கள் என்று சொல்லலாம். ஆன போதிலும் 2ஆம் இடத்தில் கேது இருப்பது குடும்பத்தை நல்லா பிரிப்பார். குடும்ப ஒற்றுமை சிதைந்து போகும். என்னதான் ஒருமித்த கருத்தாக இருந்தாலும், கணவன் மனைவி தம்பதியர் ரொம்ப அந்யோன்யமான தம்பதியராக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள், பிரிவினைகள் வரும். பிரிவினைகள்ன்றது எல்லாருக்கும் வந்துடாது. உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் கணவன் மனைவி பிரியணும்னு சொன்னால் இவர் அழகாக பிரிச்சுடுவார் இந்த காலகட்டத்தில். மற்றபடி வந்து கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும், சண்டை சச்சரவு இருக்கும். மற்ற குடும்ப உறுப்பினர்களும் அவங்க பங்குக்கு மல்லு கட்டி நிற்பாங்க. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தான் பேசுவீங்க. இருந்தாலும் உங்களுக்கு பேசுவதில் எச்சரிக்கை தேவை. மற்றபடி பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. எடுக்கின்ற ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் பெரிய வெற்றியை தேடித்தரும். ஒரு சிலர் குறுகிய தூர பயணத்தை மேற்கொள்வீர்கள், அதனால் அனுகூலங்கள் கிடைக்கும். மற்றபடி இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு. 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. தாய்க்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். அது மட்டுமா, உங்களுக்கு வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க. அது பார்த்தா செலவு எக்கச்சக்கமாக இழுத்து விட்டுரும். எது ரொம்ப எசென்ஷியலோ அதை மட்டும் ரிப்பேர் பண்ணணுமோ அதை மட்டும் பாருங்கள். எல்லாத்தையும் இழுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு பிபி, சுகர் எகிற ஆரம்பிக்கும். மற்றபடி வண்டி வாகனங்கள் வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு அதனால் பழப்பு நடக்குமான்னா பாதியில் நின்று போய் பழுதாகி அதுவும் ரிப்பேர் செலவு வைக்கும். இப்போ 4ஆம் இடம் சுகஸ்தானம் அவுட்டு. உங்களுக்கு சுகம் இல்லை. இந்த வாரம் சுகவாசியாக இருக்க முடியாது. ஆனால் 5ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குது, சந்தோஷமாக இருக்க முடியும். சுகவாசிங்கிறது வேறு, சந்தோஷங்கிறது வேறு. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், இந்த மற்றபடி ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபாடு உடையவங்க, ரேஸு, லாட்ரி, இந்த சீட்டாட்டம் போன்றவற்றில் ஈடுபாடு உடையவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான ஒரு வாரம், சந்தோஷமான ஒரு வாரம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்க பிரிச்சிக்கலாம். மற்றபடி உங்களுக்கும் கணவன் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு வரும். நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள். கூட்டுத்தொழில் செய்கிறவங்க கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கை தேவை. நீங்கள் ஜாக்கிரதையாக பேசணும், அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறன்ற பேர் வழியில் எதாவது இறங்கிட்டு உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா 8ஆம் இடத்து ராகு அசிங்கம், அவமானத்தை கொடுப்பார்.
எல்லாரும் கொடுத்துட மாட்டார். உங்கள் ஜனனகால ஜாதகம் இப்போ சரியில்லை, இப்போ தசாபுத்தி சரியில்லைன்னு சொன்னால் இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடும். மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் 9ஆம் இடத்துல குரு இருக்கிறார். குருவருளும் திருவருளும் நிறைந்த ஒரு காலகட்டம். கடவுளுடைய அனுகிரகம் இருப்பதால் ஒன்றும் பயப்பட தேவை. வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லுங்கள், நல்லதே நடக்கும். ஒரு சிலர் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளியூர் வெளிநாட்டு பயணம் போயிட்டு வருவீங்க. அதனால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம். தந்தையால் யோக பாக்கியங்கள், அரசாங்கத்தால் அனுகூலங்கள், அற்புதங்கள் நடக்கும். ஒரு சிலர் அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்டர்வியூ செலெக்ஷன் ஆகி வேலை வாய்ப்பு கிடைக்கும். என்னதான் இருந்தாலும் சூரியன் குருவோடு இணைந்தாலும் செவ்வாய் சூரியன் சனி பார்வை இருக்கிறதால அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகாரிகள், மேலதிகாரிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும், விழிப்புணர்ச்சியாக வேலை பார்க்கணும். ஏதாவது இடையூறுகள், பிரச்சனைகள் வரக்கூடும். இந்த குருவை சனி பார்க்குறதால ஏதாவது டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், டாக்குமெண்ட் ப்ராப்ளம், இவங்களுக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனைகள் வரும். எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் 10ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்கிறார். அது தொழில் ரீதியாக கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் நல்லது நடக்கும். ஆனால் உங்கள் திருப்தி இருக்குமானா உங்களுக்கு திருப்தி இருக்காது. வேலை வாய்ப்பு கிடைக்கும், சம்பளம் திருப்தி இருக்காது. சம்பளம் கிடைச்சாலும் உங்கள் திறமையை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுவீங்க. ஏதோ ஒன்று இந்த சுக்கிரன் ராகு இணைவு என்பது அப்படி ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 10ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறதால அரசு உத்தியோகமாகட்டும், தனியார் துறையாகட்டும், அதில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம். கவலை ஒன்றும் இல்லை, எந்த குறையும் இன்று இல்லை அப்படின்னு சொல்கிறேன். என்ன குடும்பத்தில் பார்த்து பேசுங்க. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும். வேலை பார்க்குற இடத்துலையும் ஒரு எச்சரிக்கை தேவை. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் மீனத்தில் இருக்கிறார். இந்த ராசியை பொறுத்தவரையிலேயே கேது பகவான் ராசியில் இருக்கிறதால உங்களுக்கு தனியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். நம்மளால் இது முடியுமா, சாத்தியமாகுமா, உங்களை நீங்களே குறைச்சி எடை போடுவீங்க, குறைச்சிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஆக்சுவலாக ஒரு 10 பேர் 5 பேரோட பழகக்கூடிய ஒரு கேரக்டர். எங்கே போனாலும் தனியாக போக மாட்டீங்க. இப்போ பார்த்தா ஒரு கேன்டீன், ஆஃபீஸ் கேன்டீன் போனாலும் நீங்கள் தனியாக போவாங்க. என்னப்பா அப்படின்னா ஏதோ வந்துட்டேன். தனிமை விரும்பி, ஏகாந்த விரும்பி அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ஏப்ரல் மாதம் இந்த 15லேருந்து 21 வரைக்கும் இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது, ரொம்ப நல்லா இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வருமானம் வந்துச்சுன்னு சொன்னாலே நல்லா இருக்குன்னு சொல்லணும். நல்லாவே இருக்கும் இந்த வாரம். கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் யோகமான ஒரு வாரம். பாருங்கள், குரு 8ஆம் இடத்தில் அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்போ 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார். தனஸ்தானத்தை தனகாரகன் பார்க்கிறார். அப்போ தன பிராப்தி உண்டு, பொருளாதார வரவு உண்டு, பணம் பல வகையில் பையை நிரப்பும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஆடிட்டர்கள், வழக்கறிஞர்கள், ஜோதிடர்கள், இவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வாரம் இவங்களுடைய திறமை வெளிப்பாடு ஆகும். இவ்வளோ நாளா எங்கேப்பா இருந்த நீ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திறமை பளிச்சிடும்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் இல்லை, எல்லோருமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய, இனிமையாக அமைதியாக இருக்கக்கூடிய காலகட்டம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். இந்த 3ஆம் இடத்தை சனி பார்க்குறார், இப்போவும் பார்க்குறார். இருந்தாலும் இந்த சனி பார்வை 3ஆம் இடம் என்பது எடுக்கின்ற காரியங்கள் கொஞ்சம் தடங்களாகும்.
காரிய தடை காரிய தாமதம் ஏற்படும். இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற இனங்களில் வேலைகளில் இருக்கும் நண்பர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும். மற்றபடி 4ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மிக சிறப்பு. அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரி கிடைச்சி அதனால் ஒரு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும், சந்தோஷமும் கிடைக்கும். ஒரு சிலர் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, வீடு வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, ஃப்ளாட்டு வாங்குவீங்க, ஃப்ளாட்டு இப்படி ஏதாவது ஒரு நிலையில் இறங்கி கண்டிப்பாக சுப செலவுகள் செய்வீங்க. பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க, அதுவும் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். சுகஸ்தானம் ரொம்ப சுகவாசியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதை தாண்டி உங்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது. இந்த கன்னி ராசியில் பிறந்த இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது ஒரு வசப்படும். என்ன அவங்க தேடுவீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க வேலைக்காக, இல்லை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, ரயில்வே சர்வீஸ், பேங்க் எக்ஸாம், இப்படி ஏதாவது எக்ஸாம் தேர்வுகள் எழுதுவீங்க, அதில் செலெக்ஷன் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்கிறவங்க அதிலையும் நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷன் வரக்கூடிய ஒரு நிலை. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 7ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நண்பர்கள்கிட்டையும் கொஞ்சம் அனுசரித்து போங்க. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டு தொழில் சிறந்து விளங்கினாலும் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்படும். மற்றபடி சுக்கிரன் உச்சமடைகிறார். புதன் நீச்சமானாலும் நீச்ச பங்கம் பெறுகிறார். இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறதால உங்களை பொறுத்தவரையும் நண்பர்கள், உறவினர்கள், வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்த போதிலும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க, சாதிப்பீங்கன்னு சொல்லலாம். கலைத்துறையில் இருக்கும் அன்பர்கள் சின்ன திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும் ரொம்ப சிறப்பாக பணியாற்றி நல்ல சம்பாத்தியம் சந்தோஷத்தை பெறுவீர்களா என்று சொன்னால் நல்ல காசு பணம் கிடைக்கும், ஆனால் மன திருப்தி இருக்காது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், வரா கடன்கள் வசூலாகும். உங்களை பொறுத்தவரையும் சூரியனை சனி பார்க்கிறது. குருவோடு இணைஞ்சாலும் உன் தந்தைக்கு இடர்பாடுகள். அரசாங்க உயர் பதவியில் இருக்கும் அன்பர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக விழிப்புணர்ச்சியாக வேலை பார்க்கணும். மற்றபடி உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி ராகுவோடு இணைந்து 7இல் இருக்கிறதால பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர் மற்றபடி ஆடிட்டர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம். வெளிநாட்டு பயணத்திட்டம் அனுகூலத்தை தரும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் கணவன் மனைவி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நண்பர்கள்கிட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு வாரம். செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் அது சுப செலவாகத்தான் அமையுமே ஒழிய அசுப செலவுக்கு இங்கே வேலை இல்லை. மற்றபடி சுப செலவுகள் அப்படின்னா நம்பி செலவு பண்ணலாம், சந்தோஷமாக கடன் வாங்கி செலவு பண்ணலாம். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாரம். நல்ல ஒரு அதாவது பண வரவு என்பது மிக மிக சிறப்பாக இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் உச்ச நிலையில் இருக்கிறார் மீனத்தில். ராசியை வேறு குரு பார்க்குறார். 7ஆம் இடத்துல குரு இருக்கிறார். 11ஆம் இடம் குரு பார்வை, 3ஆம் இடம் குரு பார்வை, 5ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இப்படி கிரகங்களுடைய நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரம், விசாகம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கிய இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா அப்படின்னா சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
ஏன்னா கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கிறது. ராசியை குரு பார்க்குறாரு 7ஆம் இடத்துல. அப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு தருணம் இது. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை பெறப்போகிறீர்கள். சமூகத்தில் பேரு, புகழ், அந்தஸ்து உயரும். ஒரு சிலர் சம்பளம் வாங்காமல் பொறுப்பில் இருப்பீங்க, பதவியில் இருப்பீங்க, கௌரவ பதவியில். அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம். உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் மிக தெளிவாக அமைந்து தெளிவாக இருந்து தொழிலில், உத்தியோகத்தில் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம். இருந்த போதிலும் 2ஆம் இடத்தை சனி பார்வையிடுவதால், விருச்சகத்தை சனி பார்ப்பதால் குடும்பத்தில் சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள் வரும். பணம் பல வகையில் வந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பாகிஸ்தானத்தை சனி பார்ப்பதால் எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும், பேச வேண்டும். அதுலேயும் குறிப்பாக குடும்பத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க. ஏன்னா சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள் வரக்கூடிய தருணம் இது. கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்ய வேண்டாம். உங்களுக்கு 11ஆம் இடத்தை குரு பார்த்து பணம் பல வகையில் பையை நிரப்பும். பல மழை பொழியக்கூடிய காலகட்டம் இது ஆக்சுவலாக. இருந்தாலும் உங்கள் எண்ணங்கள், அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய தருணம் இருந்த போதிலும் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் மிக சிறப்பாக இருக்கிறது. எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரும். இளைய சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டும். தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். ஒரு சிலர் குறுகிய தூர பயணம் மேற்கொள்வீர்கள், அதனால் அனுகூலம் கிடைக்கும். மொத்தத்தில் 5ஆம் இடம் சனி பகவான் இருக்கிறார். புண்ணிய சனி என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு இடம். சனி பகவான் ஆட்சி பீடம், மூல திரிகோண வீடு. சிவகடாட்சம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு வாரம். சிவனின் அருளை கண்டிப்பாக பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் பூர்வீகத்தில் இருந்து நல்ல தகவல் வரும். பூர்வீகத்தில் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்பொழுது இருக்கிறது. இந்த 6ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது அஷ்டலட்சுமி யோகத்தை தருகிறது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை இருப்பவர்களுக்கு படிப்படியாக கடன் குறையும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக கடன் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். அது கடனை நீங்கள் வாங்கிக்கலாம், வீட்டு சுப செலவுக்கு வச்சுக்கலாம். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது. இந்த ராகு பகவான் 6ஆம் இடத்தில் அளப்பரிய பலனை கொடுக்க போகிறார். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக ஒரு 500 ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல 500 ரூபாய் கட்டே கொடுத்தா வாழன்னா சொல்ல போகிறீங்க. அந்த அளவுக்கு 6ஆம் இடத்து ராகு பல அற்புதங்களை நிகழ்த்துவார், செய்வார் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் 7ல் குரு இருக்கிறது மிக மிக சிறப்பு. நண்பர்களால் ஆதாயம், நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். 11ஆம் இடத்து அதிபதி சூரியன் 7ல் இருக்கார். அதாவது அரசாங்கத்தால் அனுகூலம், தந்தையால் அனுகூலம், மூத்த சகோதரத்தால் ஆதாயம். இருந்தாலும் சனி பார்வையில் இருப்பதால் தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம். டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், டாக்குமெண்ட்டில் பிரச்சனைகள் வரலாம். நிதித்துறை, நீதித்துறையில் பணிபுரிபவர்கள் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழில், உத்தியோகம் மிக மிக சிறப்பாக அமையும். தொழில் கேட்குற இடத்துல, அதாவது நீங்கள் கடன் கேட்குற இடத்துல கடன் காட்சிகள் கிடைக்கும். தொழிலில் போடுங்க, தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள். தொழில் ரெட்டிப்பு வருமானம் வரும், ரெட்டிப்பு மகிழ்ச்சி பெறப்போகிறீர்கள். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பொருளாதார சுபிட்சம் கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரர்களால் ஆதாயம், எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் துலங்கப் போகிறது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம்.
12ஆம் இடம் கேது பகவான் இருக்கிறார். தூக்கம் வராது, வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. மற்றபடி செலவினங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். சுப செலவு அசுப செலவும் சேர்ந்தே வரும். ஆன்மீக செலவும் செய்வீர்கள். மற்றபடி குறைவொன்றும் இல்லை. தூக்கம் வராது உங்களுக்கு. ஆன்மீகத்தில் ஈடுபாடு காட்டுவீர்கள். இந்த பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும். இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு வாரம், சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது வீடு. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கார், கும்பத்தில் இருக்கார். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் அத்தனையும் பார்த்திங்கன்னா பிள்ளைகளை படிக்க வைக்கணும், வீடு வாங்கணும், மனம் வாங்கணும், தோட்டத்துறவு வாங்கணும், தாயை ஒழுங்காக கவனிக்கணும், இப்படி உங்கள் சுகத்தை நீங்கள் தேடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஏன்னா 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், தாயார். ஸோ 4ஆம் இடத்துல போய் ராசிநாதன் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இடம் வாங்குவது போன்ற ஒரு ஈடுபாட்டில் இருப்பீங்க. ஏதாவது ஒரு ஃப்ளாட்டு வாங்கணும், இல்லை வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நீங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த விருச்சிக ராசிக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா? சூப்பரான பலனை தரும். ராசிநாதன் முதல்ல அமக்கலமாக இருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்துவார். 8ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ நல்ல லாபத்தையும் தந்தாகணும். தொழிலில் ஒரு திருப்பு முனை கொடுத்தாகணும். தொழிலில் ஒரு ஸ்பீடு இருக்கணும், ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும், ஒரு சம்பாத்தியம் இருக்கணும். அதுவும் 11ஆம் இடத்தை பார்க்குறதால டெஃபினட்டாக லாபமும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை ராசிநாதனுடைய பார்வை. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது குரு வேறு அவர் பங்குக்கு அவர் செய்வார். குரு 6இல் குரு ஊரில் பகை என்று சொன்னாலும் கூட உங்களுக்கு குரு பார்வை 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10ஆம் இடத்தை குரு பார்த்ததுன்னு சொன்னாலே சிறப்பு தானே. தொழில் நல்ல ஒரு எலாபரேட்டாக நல்லா சூப்பராக போகும். நல்ல லாபத்தை தேடித்தரும். மனசுக்கு திருப்திகரமாக இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு, உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் மன நிறைவு இருக்கும். அதிகாரி, மேலதிகாரி, அப்புறம் சக ஊழியர்கள், நிர்வாகம், இதெல்லாம் நல்ல பேர் கிடைக்கும். ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு தவிர கூடுதல் பொறுப்பு அப்படின்ற ஒரு நிலை இருக்கும். சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். 10ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறதுனா தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை. அப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். நல்ல பண வருவாய், பொருள் வருவாய், குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம். 2ஆம் இடம் என்பது குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு, மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். அதில் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொழில் நல்லா சிறப்பாக, வாக்கு தொழில், அதாவது ஜோசியராக இருப்பீங்க, வழக்கறிஞராக இருப்பீங்க, ப்ரொஃபஷனலாக டீச்சர்ஸாக இருப்பீங்க, பேராசிரியராக இருப்பீங்க, சொற்பொழிவாளராக இருப்பீங்க, வாட் எவர் மேபி, உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இந்த வாரம் நல்ல ஒரு ஷைன் பண்ணக்கூடிய ஒரு வாரம், ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு, மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் அர்த்தாஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்கு. வருத்தப்படாதீங்க. கைகால் வலி, முட்டு வலி, முதுகு வலி, இந்த ஜாயிண்ட் பெயின், அதாவது எலும்பு கூடுற இடம்லாம் மூட்டு வலி இதெல்லாம் வரும். கொஞ்சம் எச்சரிக்கையாக ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமை திரள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனி பகவானை வழிபாடு செய்யுங்க. சனிக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். குறை ஒன்றும் இல்லை, மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். 7ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கார். காதல் வயப்படக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். இளஞ்சிட்டுக்களுக்கு, எல்லாருக்கும் இல்லை, உடனே கற்பனை பண்ணுறாதீங்க, எல்லாருக்கும் காதல் வருங்க.
இளஞ்சிட்டுக்கள் காதல் வயப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இருந்தாலும் ராகுவனுடைய பிடியில் இருக்கிறதால காதல் சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா அப்படிங்கிறது வேறு கதை. பட் இருந்தாலும் வெயிட்டுக்கு தெரிஞ்சிடும். அப்படி ஒரு நிலையை இந்த ராகு பகவான் ஏற்படுத்திடுவார். அதனால் மற்றபடி உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையான ஒரு சூழல், வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும். வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் ஒரு சிலருக்கு அமையும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் கிடைச்சாலும் சம்பளம் கிடைக்கும், திருப்தி இருக்காது. வேலை பார்த்த திருப்தி உங்களுக்கு இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னால் உங்கள் திறமை உங்களுடைய திறமை வெளிப்படணும், பளிச்சிடணும். அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்காது. ஏதோ வேலை கிடச்சிது, சீரியல் பண்ணோம், படம் பண்ணோம், காசு பணம் வந்தது அப்படின்னு ஒன்றா சொல்லலாம் மொழிய. இந்த சுக்கிரன் ராகு இணைவு அப்படிங்கிறது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி தரும். ஒரு ரெகக்னேஷன் கிடைக்குமா என்று சொன்னால் ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. மற்றபடி வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய காலகட்டம். அவங்களுக்கு சில இடர்பாடுகள் வரலாம், ராகுவினுடைய பிடியில் இருக்கிறதால இன்னல்கள் வரலாம். மற்றபடி குறைவொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும். தொழிலில் உங்களுக்கு இரட்டிப்பு வருமானம் வரக்கூடிய காலகட்டம். 11ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார், அளப்பரிய பலனை தரப்போகிறார். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். பணம் பல வகையில் வரும், ரெட்டிப்பாக வரும். செலவு பண்ணுவீங்க, வீடு வாங்குவீங்க, மனம் வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, இப்படி பிள்ளைகளை கல்விக்காக செலவு பண்ணுவீங்க. சுப செலவுகள் நடக்கும். கண்டிப்பாக சுப செலவு மட்டும்தான் நடக்கும், அசுப செலவுக்கு இங்கே வேலை இல்லை. இருந்தாலும் ராசியை சனி பார்க்கிறார். டென்ஷனாக இருப்பீங்க, மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு நிலைப்பாட்டை எடுக்க மாட்டீங்க. ஏன்னா ராசியை சனி பார்த்தால் ஒரு தெளிவில்லாத சூழல். சிலருக்கு உடம்பு குணப்படுத்தும். ஒரு நிலை, ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு உடம்பு படுத்தக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு இந்த விருச்சிக ராசிக்கு இந்த 15ஆம் தேதி சந்திராஷ்டம நாள் வருதுங்க. ஒரு நாள் தான், பட் இருந்தாலும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு தொழிலில் உத்தியோகத்தில் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். நல்ல இரட்டிப்பு பண வருமானம் கிடைக்கும். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் மேஷத்தில் 5ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ராசியை குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். உங்களுடைய சிந்தனைகள் முனைப்போடு இருந்து வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடத்துல அதை இன்வால்மெண்ட்டாக இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கினை பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அமக்கலமான ஒரு நிலை. குரு 5ல் இருந்து உங்களுக்கு பார்வை பலம் 9ஆம் இடம் 11ஆம் இடத்தை பார்க்க போகிறார், ராசியை பார்க்க. இப்படி மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ளடக்கிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா, சூப்பராக இருக்குமா, சுமாராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க. எந்த குறையும் கிடையாது. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் இழந்ததெல்லாம் போதும், நீங்கள் கஷ்டப்பட்ட காலம்லாம் போயிடுச்சு, போதும், முடிஞ்சு போச்சு. இனி உங்களுக்கு வரும் காலம், எதிர்காலம் சிறப்பான காலம், நன்மைகள் தரக்கூடிய ஒரு காலம். குரு 6க்கு போகிறாரு, பிரச்சனை வரும் அப்படின்னு நினைப்பாங்க. இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு. உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ, எதெல்லாம் நீங்கள் அசிங்கப்பட்டீங்களோ, அவமானப்பட்டீங்க, எல்லாத்தையும் மீட்டு தருவார் இந்த சனி பகவான். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலையில் விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார் இந்த சனி பகவான்.
இதையும் தாண்டி உங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். அது நல்லதும் செய்யும், கெடுதலும் பண்ணும். 4ல் ராகு இருந்தால் தாய்க்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவு நிறைய வரும். எதிர்ப்புகள் கிளம்பும். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு எதிர்ப்பாக வருவார்கள். ஆனால் பாருங்கள், வீடு வாங்கணும், மனம் வாங்கணும், கார் வாங்கணும், வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு 60,000 70,000 ஒரு 2 வீலர் வாங்கணும்னு நினச்சா கட்சியில் 1,50,000 ரூபாய்க்கு 2 வீலர் வாங்கி கொடுப்பார். வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க, ஒரு 50 லட்ச ரூபாய் இல்லை, அது கட்சியில் 1 கோடி ரூபாய் வாங்கி கொடுப்பார். இப்படி பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி தருவார். பிரம்மாண்ட நாயகன் ராகு பகவான். அங்கே சுக்கிரன் வேறு இருக்கார். நல்ல அழகான வீடு, சூப்பரான வீடை, நல்ல கலைநயம் மிக்க வீட்டை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7ஆம் இடத்து அதிபதி புதன் 4ல் இருக்கிறார். 4ல் இருந்தாலும் ராகுவின் பிடியில் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இல்லை அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல இடர்பாடுகள், இன்னல்கள், பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எது எப்படி இருந்த போதிலும் 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. 5ஆம் இடத்த குரு உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்க போகிறார். பாக்கியஸ்தானத்தை பார்த்து பாக்கிய நிறைவை தரப்போகிறார். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. நினைத்த காரியம் கைகூடப் போகிறது. நினைக்காத காரியங்கள் கூட நடைபெறப் போகிறது. வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது. உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காகவே சென்றாலும் சரி, நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இது வந்தாச்சு. தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம். சூரியன் உச்ச நிலையில் இருக்கிறார். இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கிறார். தந்தைக்கு இடர்பாடுகளோ, தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் குறைவோ ஏற்படலாம். ஆனால் தந்தையால் உங்களுக்கு நல்ல யோகமான பலன்கள், தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் என்று சொல்லலாம். ஒரு சிலர் நாங்கள் இதுக்கெல்லாம் போகலைங்க, ஆன்மீக பயணம் அல்லது இன்ப சுற்றுலான்ற பேரில் தான் நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வர போகிறேன், இல்லை வெளி மாநிலத்துக்கு போக போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 9ஆம் இடத்தை குரு பார்ப்பது பாக்கியஸ்தானம். 9ஆம் இடத்து அதிபதி உச்ச நிலையில் இருக்கிறார். ஆனால் சனி பார்க்குறார். பாக்கிய தடையை ஏற்படுத்தும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இன்றைக்கி கிடைக்கிது, நாளைக்கு கிடைக்க போகுது, அவ்வளோதான். மற்றபடி 10ஆம் இடத்தை கேது இருக்கார். 10ல் கேது இருக்கிறதால தொழிலில் நீங்கள் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இருக்கிற தொழிலை அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுக்கு பணம் பல வகையில் வரக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில் மட்டும்தான் பணம் வரும்னு கிடையாது. உங்களை பொறுத்தவரையிலையும் பிள்ளைகளால் வருமானம், ஷேர் மார்க்கெட்டில் வருமானம், வாழ்க்கை துணையால் வருமானம், அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், தொழிலில் வருமானம், உத்தியோகத்தில் வருமானம், இப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு தொழில் பண்ணுறீங்கன்னா அதை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இருக்கிறத கடன் வாங்கி அதில் போட்டிங்கன்னா கடன் தான் அதிகரிக்கும் பொழுது தொழில் அதிகரிக்காது அப்படின்னு சொல்லலாம். எச்சரிக்கையோடு இருங்க. 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். 11ஆம் இடம் மூத்த சகோதரம், அதனால் ஆதாயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் இடத்தை சனி பார்க்குறார். வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. ஏன்னா 12ஆம் இடம் அயன சயன போகம். செலவுகள் சுப செலவு மட்டும் இல்லை, அசுப செலவு ஏற்படுத்தும். சனி பார்க்க அசுப செலவு. அதனால் உங்களை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் 15, 16, 17 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கை. அந்த 3 நாளும் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருங்க. புதுசாக டிரான்சாக்ஷன் பண்ணாதீங்க. வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க. இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு யோகமான ஒரு வாரம், அவ்வளோதான். நல்லா அருமையாக இருக்கும். 11ஆம் இடம் இரட்டிப்பு வருமானம், இரட்டிப்பு மகிழ்ச்சி, யோக பாக்கியங்கள் கிடைக்கும். எந்த ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். பணவரவு, பொருள் வரவு இரட்டிப்பாகக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஓஹோன்னு இருக்க போகிறது. மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி.
உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் இன்னொரு வீடான கும்பத்தில் ஆட்சி மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறார். நல்லா இருக்கார். ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு. அது 2ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். இப்போ நான் குடும்பத்தில் நல்ல பண வருவாய், பொருள் வருவாய், குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இருந்த போதிலும் கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படும். எல்லா ராசிகளுக்கும் ராசிநாதன் ராசியில் வந்தால் பொற்காலம்னு சொல்லணும், விழாக்காலம்னு கூட சொல்லலாம். அருமையாக இருக்கும். ஆனால் இந்த 2 ராசிக்கு மட்டும் ராசிநாதன் வந்தால் 7.5 சனியும் சேர்ந்து வருது. சொந்த வீட்டுக்கு அது தீய பலன்களை தராது. உழைப்பை நம்பக்கூடியவர்கள், உழைப்பை மட்டுமே நம்பக்கூடியவர்கள் இந்த மகர கும்பராசி அன்பர்கள். இருந்த போதிலும் 7.5 சனிக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனி பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கிற கோயிலாக தேர்ந்தெடுத்து எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். உங்களுடைய தீய பலன்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். உங்கள் அபிலாஷைகள் நிறைவேறும். நீண்ட நாள் எண்ணங்கள், கோரிக்கைகள் நிறைவேறும். ஒரு 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை. படிப்பில் மந்தத்தன்மை இருக்கும். ஆனால் 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 2வது சுற்று. இதுதான் பாதை, இதுதான் பயணம், இதுதான் வாழ்க்கை என்று ஒரு ஸ்திரத்தன்மையை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி விட்டு போவார். நல்லது செஞ்சுட்டு போவார். அதனால் மறுபடியும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 27 வருஷம் ஆகும். ஒரு ராசிநாதன் ராசிக்கு வந்தால், அதுவும் 27 வருஷம் கழித்து வரார் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன கெடுதலாக பண்ண போகிறார்? நிச்சயமாக நல்லதே செய்வார், நம்புங்கள். 3ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். 3ஆம் இடத்தில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணும். சூப்பர். இந்த 3ஆம் இடம் அப்படின்னும்போது முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆகும். வெளிநாட்டுக்கு போகிறதா ஒரு பிளான் இருக்கா? கண்டிப்பாக தாராளமாக போகலாம். ஆனால் இளைய சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி 3ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணும். அதாவது 500 ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல ஒரு தொழிலில் நீங்கள் 500 ரூபாய் எதிர்பார்க்குறீங்கன்னா 5000 ரூபாய் கட்டு வந்தால் வேணாம் நான் சொல்ல போகிறீங்க, வாங்கி நாசுக்காக எடுத்து உள்ளே போடுவீங்கல்ல சைலண்ட்டாக. அதுபோல தான் இந்த ராகு பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய கிரீடத்தை வழங்கப் போகிறார். விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார். வாழ்க்கையில் வெளிச்சத்தை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக நல்லதே செய்வார் இந்த ராகு பகவான். துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். வெளிநாட்டு பயண திட்டம் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது. மற்றபடி 4இல் குரு இருக்கிறார். சூப்பர். இது தாய் வழி சொந்தங்கள் அனுகூலமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சொத்துவத்தில், ஏன்னா செவ்வாய் வீட்டில் இருக்கார், சொத்துவத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கும் நல்லதே நடக்கும். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலமாக விளங்கப் போகிறது. ஆனால் சனி பார்வை 4ஆம் இடத்துக்கு இருப்பதால் நிச்சயமாக தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பிறகு அது சரியாகக்கூடிய ஒரு நிலை. குருவை சனி பார்க்கிறார். நீதித்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சில பிரச்சனைகள், இடர்பாடுகள் வரணும். சூரியன் உச்சநிலையில் இருக்கிறார். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அதிகாரிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணும். இந்த வாரம் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டாந்து உங்களை மாட்டி விட்டுரும். அதனால் விழிப்புணர்ச்சியோடு இருங்க. என்ன தான் குருவோடு சேர்ந்து இருந்தாலும் இந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இது போன்ற சில விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை தரக்கூடிய அமைப்பு இருக்குது. மற்றபடி உங்களுக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம். வேலை வாய்ப்பு கிடைக்கும், சம்பாத்தியம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும்.
எல்லாம் இருக்கும். ஆனால் உங்கள் ஆத்ம திருப்தி இருக்குமா? அந்த படம் பண்ண, இந்த சீரியல் பண்ண, சந்தோஷமாக பண்ணேன்னு சொல்ல முடியாது. ராகுனுடைய பிடியில் இருக்கிறதால ஏதோ ஒரு குறையுதுப்பா, என் ஃபுல் விங்கில் நான் வேலை பார்க்கல, ஏதோ ஒன்று செஞ்சோம், காசு பணம் வந்தது, சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கும், அதில் ஒன்றும் குறை கிடையாது. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 3ஆம் இடம் அப்படின்னும் பொழுது ராகு வெளிநாட்டு பயண திட்டம் உங்களுக்கு அனுபவம் தரும் சொல்லணும். ஆனால் தாஸ்தாவேஜிக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள்னு சொல்கிறோம். மற்றபடி 11ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும். அதாவது லாபம் கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் கைக்கு வருவதில் காலதாமதமாகும். பெரிய இன்ஸ்டியூஷன், பெரிய கம்பெனிஸுக்கெல்லாம். பட் தெருவோரம் நடைபாத வியாபாரிகள், அன்னாடம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும். செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் சுப செலவுகளே ஏற்படும். இந்த மகர ராசிக்கு 18, 19, 20 சந்திராஷ்டம நாள் வரை இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். மற்றபடி வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு போய் நீங்கள் வம்பில் மாட்டிக்காதீங்க. கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த கும்பராசியினுடைய அதிபதி சனி பகவான் ராசியில் இருக்கார். மூல ராசி ஆட்சி வீடு, மூல திரிகோண வீடு அதுதான். இந்த மகர கும்ப ராசிகளுக்கு ராசிநாதன் ராசியில் வந்தால் 7.5 சனி வந்துடும். மற்றவங்களுக்கெல்லாம் அதாவது ராசிநாதன் எந்த ஒரு இந்த 2 ராசியை தவிர மீதி ராசிகளுக்கு ராசிநாதன் வரும்பொழுது கொண்டாட்டம், விழாக்கோலம் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் வந்தால். ஆனால் இந்த ராசிக்கு மட்டும் கொண்டாட்டம், விழாக்கோலம் அப்படின்னு சொன்னாலும் கூட 7.5 சனியும் சேர்ந்து வருது. கொஞ்சம் சில பிரச்சனைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமை தருள்வார், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனி பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். ஓரளவுக்கு தலைக்கு வரது தலைப்பாயிட போகும். உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் ராசியில் இருக்கார். 3ஆம் இடத்துல குரு இருக்கார். 2ல் ராகு இருக்கார். குரு பார்வை கோடி நன்மை. குரு 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார். இப்போது பல அற்புதங்கள் நடக்கப் போகுது. இந்த வாரம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். சூப்பராகவே இருக்கும். சாதிக்கக்கூடிய ஒரு வாரம், சந்தோஷகரமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த செவ்வாய் சனி சேர்ந்து இருக்கிறதால இந்த மெக்கானிசம் ஃபீல்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மெக்கானிசம் ஃபீல்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் அதாவது மிஷினை ஆப்ரேட் பண்ணுறவங்க கம்பெனிஸில் இவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கையில் காலில் அடிபடும். கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் கௌரவமாக இருக்கக்கூடிய காலகட்டம். வாழ்க்கையில் நல்லது நடத்திட்டு போகும். அதாவது 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் சில பிரச்சனைகள் வரும். படிக்கிற பிள்ளைங்க சரியாக படிக்க மாட்டாங்க. படிப்பை தவிர மீதி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் 19 வயசுக்குள்ளே மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 19க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது 2வது சுற்றுவாக வரும். இந்த 2வது சுற்று நல்லதே செய்யும். வாழ்க்கைன்னா இதுதான், பாதைன்னா இதுதான், பாதை இதுதான், பயணம் இதுதான் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சுட்டு போகும். வாழ்க்கையை சீர்படுத்திட்டு போகும், செம்மைப்படுத்தி விட்டு போகும் இந்த சனி பகவான். இந்த 2ல் ராகு இருக்குது. குடும்பத்தை நல்லா பிரிப்பார். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. குடும்பத்தை நல்லா பிரிப்பார்.
கணவன் மனைவி என்னதான் அந்யோன்யமான கணவன் தம்பதியராக இருந்தாலும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும், பிரிவினைகள் வரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற குடும்ப உறுப்பினர்களும் அவங்க பங்குக்கு நல்லா சண்டை போடுவாங்க. இருந்த போதிலும் உங்களுக்கு 4க்கும் 9க்கும் உடைய சுக்கிர பகவான் உச்ச நிலை பெறுகிறார். ஆனால் ராகுவின் பிடியில் இருக்கிறார். ராகு 2ல் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தை விரிவாக்கம் பண்ணும், பண வருவாய் அதிகமாக இருக்கும். குடும்பத்தை விரிவாக்கம் பண்ணணுன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாக ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா வரும், இல்லை திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும், அப்போ அது ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா. இப்படி குடும்ப விருத்தி பொருளாதார மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும். ஆனாலும் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நேரம் நல்லா இருந்தால் வெல்லும், நேரம் சரியில்லைன்னா ஆளை கொள்ளிடும். அந்த ஒரே ஒரு வார்த்தை நம்மளை பிரச்சனையும் உண்டாக்கிடும். அதனால் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை, எச்சரிக்கை தேவை. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதி புதன் 2ல் ராகுவின் பிடியில் இருக்கிறார். அதனால் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும், இன்னல்கள் வரும். ஆனால் நல்லா படிப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் குறை கிடையாது. இந்த ராகுவின் பிடியில் இருக்கிறதால கொஞ்சம் இண்டிபெண்டன்சி இருக்காது. தன்னிச்சையாக செய்கிறோமா, சந்தோஷமாக இருக்கமான்னு இல்லாமல் ஏதோ ஒரு மனக்குறை இருக்கும் அவங்களுக்கு. மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். நண்பர்கள் ஆதாயமாக இருப்பார்கள். உறவினர்கள் சரி, வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் யாராக இருந்தாலும் சரி, நண்பர்களும் சரி ஆதரவாக செயல்படுவார்கள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள், கூட்டு தொழில் சிறந்து விளக்கும். உங்களுக்கு 8ஆம் இடத்துல கேது இருக்கிறார், 2ல் ராகு. வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் அதுவும் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையை வாங்கிட்டு வராதிங்க. மற்றவங்களுக்கு ஜவாப்பு, ஜாமீன் இதெல்லாம் ஜாமீன் கையெழுத்துலாம் போடாதீங்க. உங்களுக்கே நேரம் சரியில்லை, அசிங்கம் அவமானங்களை ஏற்படுத்தும் 8ஆம் இடத்து அதிபதியான. ஆனால் கேது 9ல் குரு பார்வை இருக்குது. 9ஆம் இடம், 9ஆம் இடத்தில் குரு பார்வை இருப்பதால் யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரம். எதுவும் எதிர்பார்க்க மாட்டீங்க, ஆனால் எதிர்பார்க்கலனாலும் நல்லது நடக்கும், யோக பாக்கியங்கள் கிடைக்கும். இதுதான் இப்போ இங்கே இருக்கிற ஒரு விஷயம். வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் கண்டிப்பாக அனுகூலத்தை தரும். ஆன்மீக பயணம் அல்லது இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவீங்க, இல்லை வெளி மாநிலம் போவீங்க, வெளியூருக்கு போவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். என்னதான் தொழிலில் வளர்ச்சி இருக்கும், தொழிலில் வளர்ச்சி இருக்கும், உத்தியோகத்திலையும் மேன்மை இருக்கும். இருந்த போதிலும் நீங்கள் ரொம்ப ஆர்டர் பண்ண வேண்டிய சூழல். எச்சரிக்கை, அதாவது ஆர்டர்க்குன்னா மேலாமினிக்கையாக வேலை பார்க்க முடியாது. 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல். ஏன்னா 10ஆம் இடத்தை யார் ஒருவனுக்கு சனி பார்த்தாலும் ரொம்ப ஹார்ட் பண்ணணும், வியர்வை சிந்து வேலை பார்க்கணுன்ற ஒரு நிலை. மற்றபடி இன்புட் இருந்தால் அவுட்புட் இருக்கத்தானே இருக்கும். 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, வேலை பார்க்குறவங்களுக்கு அதெல்லாம் நல்ல சலுகைகள் கிடைக்கும், சந்தோஷமாக இருக்கும், எந்த குறையும் கிடையாது. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்கு 20ஆம் தேதி 21ஆம் தேதி சந்திராஷ்டம நாள் வரவிருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டம நாளில் புதிய டிரான்சாக்ஷன் எதுவும் வச்சுக்காதீங்க, வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள், இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரமாகத்தான் அமையப்போகுது. மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் 2ஆம் இடமான மேஷத்தில் இருக்கிறார். ராசியில் ராகு, புதன், சுக்கிரன் இருக்கிறார்கள். 12ஆம் இடத்தில் சனி பகவான், செவ்வாய் பகவான் இருக்கிறார்கள். கேது 7ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களை பொறுத்தவரையிலையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலை ஓரளவுக்கு, ஏன்னா அந்த குரு 2ல் இருக்கிறதால நீங்கள் தப்பிச்சிங்க, ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் குரு இருக்கும்போது
நல்ல பண வருவாய் பொருள் வருவாய் இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார், தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானத்தை. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. சனி பகவான் உங்களுக்கு 12ல் இருக்கார், 7.5 சனி வரைக்கும். மற்றபடி இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு நல்ல பலனை தருமா, இல்லை மாறாக யோகமான பலனை தருமா, அதுக்கு விட நல்ல இல்லை சுமாரான பலனை தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இந்த குரு 2ல் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. 2ல் குரு இருக்கிற வரைக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு யோகமான ஒரு சூழல். பணம் பல வகையில் பையை நிரப்போம். எதுக்காக பணம் வருது, எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு பல ரூட், அதாவது ஒரு கிணறு நோண்டினா கிணத்துல சுற்றி ஊற்று வரும் இல்லையா, அதுபோல் இந்த 2ஆம் இடம் என்பது ஒரு அற்புதமான இடம். நல்ல பொருளாதார மேன்மை, அதாவது தொழிலில் மட்டும்தான் வரும், இல்லை உத்தியோகம் பார்த்தா உத்தியோகத்தில் மட்டும்தான் வருமானம்னு கிடையாது. பிள்ளைகளால் வருமானம், அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் அவங்க சம்பாதிப்பாங்க, அவங்க மூலம் வருமானம் வரும். அதே போல் ஷேர் மார்க்கெட்டில் போடுவீங்க, அதில் வருமானம் வரும். இப்படி கொடுத்து வச்ச இடத்துலேருந்து காசு பணம் வரும். இப்படி பல ரூட்டில் இருந்து உங்களுக்கு காசு பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பு. குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். ஆனால் இந்த சனி பகவான் உங்களுக்கு 12ல் இருக்கிறது 7.5 சனி. 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டுங்க கொஞ்சம் பிரச்சனையை தான் கொடுக்கும். படிப்பில் மார்க்கை எதிர்பார்க்கக்கூடாது. படிப்பை தவிர மீதி எல்லாம் பண்ணுவான் பையன், அவ்வளோதான். ஆனால் 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் பயணம், இதுதான் பாதை, இதுதான் வாழ்க்கைன்னு ஒரு சீரமைச்சிட்டு போகும், செம்மைப்படுத்தி விட்டு போகும். ரொம்ப நல்லது செஞ்சுட்டு போகும்போது இந்த சனி பகவான். அதனால் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள், சனி பகவானை வழிபாடு செய்யுங்க. உங்களை பொறுத்த வரலையும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள், தலைக்கு வர்றது தலைப்பாக எடுப்போம். மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் ராசியில் ராகு இருக்கிறார், நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. மைனஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று ஒன்று நினைப்பீங்க, இன்றைக்கி வேறு ஒன்று செய்வீங்க, அதுதான் மைனஸ். ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம், இது நிலை. ஆனால் ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது வெளிநாட்டு பயண திட்டம் அனுகூலத்தை தருமா என்று சொன்னால், கண்டிப்பாக வெளிநாடு போகணுமா, இந்த ராகு பகவான் உங்களை பேக்கப் பண்ணி அனுப்புவார். தாராளமாக போங்க. உங்கள் ஜனனகால ஜாதகம், அதாவது உங்கள் ஆரோஸ்கோப் என்ன சொல்லுது, இப்போ வெளிநாடு போகணுமா, கண்டிப்பாக போகக்கூடிய ஒரு தருணத்தை இந்த போகணும்னு சொன்னால் இவர் ராகு பகவான் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் ஒரு பிரம்மாண்ட எண்ணங்கள் இருக்கும். எதையாவது எடுத்தோமா செஞ்சோமான்னு செய்ய மாட்டீங்க. இன்னும் இதை விட பெருசாக வேணும், இதை விட இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு எழுத்தாளராக இருக்கீங்க, ஒரு எழுதுறீங்க அப்படின்னா, இது ஒன்றும் திருப்தி இல்லையே, இன்னும் இதை விட பெருசாக திங்க் பண்ணுவோமே இன்னும் அப்படின்னு, அப்படி ஒரு பிரம்மாண்டத்தை தேடி செல்வீர்கள். அப்போ உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. உடனடியாக அதை முடிப்பீங்களா அப்படின்னு பார்த்தா உடனடியாக முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி இந்த 2ல் குரு வாக்கு சாதுரியமுடைய அந்த வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா சூப்பரான காலகட்டம். நல்ல சம்பாத்தியம், ரேட்டிங் நல்லா ஏறக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும், சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா, கண்டிப்பாக அனுகூலத்தை தரும். 7ஆம் இடத்தில் கேது, கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வரும், பிரிவினைகள் வரும். கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருங்க, எச்சரிக்கையோடு இருங்க. இந்த 7ஆம் இடத்துல கேது இருக்கிறது உங்கள் எதிர்பாலினம், அவங்க ரொம்ப எதிர்பார்க்க மாட்டாங்க, உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்கும். அப்போது ஒருத்தருக்கு கான்ட்ரவர்சி வரும். மற்றபடி எச்சரிக்கை தேவை. 8ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது.
8ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு இடம். வருமானங்கள், அதாவது திடீர் வருமானங்கள் வரும், திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும், கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு வரும். இந்த 9ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. அது என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பார்த்தாலே கெடுதல் தானே. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். ஏதாவது ஒன்று நல்லது நடக்குமான்னு நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க, அதுக்கு காணல் நீராக எட்ட போகும். நீங்கள் எதிர்பார்த்தது கைக்கு வராது. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்குறார். தந்தைக்கு இடர்பாடுகள், தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு, உங்களுக்கும் பாக்கிய குறைவு ஏற்படும். மற்றபடி வெளிநாட்டுக்கு போகிறவங்க கொஞ்சம் உங்களுடைய தாஸ்தாவேஜிகளை சரிவர எடுத்து செல்லுங்கள். மற்றபடி 10ஆம் இடம் சூப்பராக இருக்குது. குரு பார்வையில் இருக்கிறதால தொழிலில் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும். ரெட்டிப்பு வருமானம், ரெட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கும். உத்தியோகம் பார்க்குறோம், அரசு உத்தியோகம், தனியார் துறை சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரு, இப்படி பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, பதவி, அதாவது தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக ஏற்படும். சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. நீங்கள் தொழில் உத்தியோகம் பண்ணாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. செலவினங்கள் ஏற்படும் என்று சொன்னால் சுப செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரும். செவ்வாய் 12 இருக்கிறதால அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் இருக்கும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் உங்களுக்கு பல அற்புதங்களை தரப்போகிறது. பண வருவாய் ரெட்டிப்பாக இருக்கும். ரெட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்படும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். துர்க்கையை போற்றுங்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.